வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு வெளிச்ச நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். We discussed steps taken by the government of President Maithripala Sirisena to promote reconciliation and to strengthen the rule of law as part of our government's overall objective of ensuring good governance, respect for human rights and strengthening our economy. I was here last May during the historic visit of Secretary Kerry, and since then we have seen not only this enduring commitment to democracy, but also just a tremendous momentum of progress towards institutions of good governance, towards combating corruption, and towards promoting reconciliation. What is most important to us is the message that the people of Sri Lanka have sent. Twice now this year, the people of Sri Lanka, north, south, east, and west, have told us that they support change. Twice now, they have voted north, south, east, and west for the rule of law, against impunity, for reconciliation, for building this country, developing this country for everyone, and against the politics of ethnic and religious division, against extremism on both sides. இன்று எங்களுடன் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் பிரதம மந்திரி கௌரவ திரு விஸ்வநாதன் உருத்திரகுமாரன் அவர்கள் தொலை வழியாக இணைந்திருக்கின்றார். அண்மையில் நடந்த தேர்தல் முடிவுகளும் அது தொடர்பான பல விளக்கங்களையும் விவரங்களையும் அறிந்து கொள்வதற்காக அவர் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பிரதமர் உருத்ரா அவர்களே. வணக்கம் பொன்பாலரஞ்சன் அவர்களே. அண்மையில் நடந்த இலங்கையிலே நடைபெற்ற தேர்தல் தொடர்பாக நீங்கள் கூட ஒரு அறிக்கை விட்டிருந்தீர்கள். தேர்தலுக்கு முன்னதாகவும் நீங்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தீர்கள். இந்த தேர்தலுக்கு முன்னதாக விட்ட அறிக்கையில் நீங்கள் தேர்தலை புறக்கணிக்க செய்யவோ அல்லது பகிஷ்கரிக்க சொல்லவோ என்று சொல்லாமல் தகுந்தவர்களை தெரிவு செய்யப்படி கேட்டிருந்தீர்கள். தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன. மக்கள் தகுந்தவர்களை தெரிவு செய்திருக்கின்றார்களா? நாங்கள் தேர்தலுக்கு முன்னர் நாங்கள் வெளியிட்ட அறிக்கையில் ஒரு சிறு திருத்தம், நாங்கள் தகுந்தவர்களை என்று நாங்கள் கூறும் பொழுது சில கோட்பாடுகளை முன்வைத்து அந்த கோட்பாடுகளை உண்மையாக கடைப்பிடிப்பவர்களை தேர்வு செய்யும்படி கேட்டிருந்தோம். அதற்கு முதல் நான் இந்த தேர்தலை பற்றி சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். இந்த தேர்தல் மூலம் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று நமக்கு எல்லளவும் நம்பிக்கை இல்லை. 1977ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி எத்தனையோ அமோக வெற்றியை பெற்றும் கூட அந்த தேர்தலின் மூலமும் தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. எம்மை பொறுத்த வரையில் தற்போதைய இலங்கை அரசு அண்டர் எக்ஸிஸ்டிங் ஸ்ரீலங்கன் பாலிட்டி அண்ட் ஸ்டேட் ஸ்ட்ரக்சர், ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்புக்கும் ஸ்ரீலங்கா அரசினுடைய அந்த அரச இயந்திரத்தின் ஊடாக எங்களுடைய தேசிய பிரச்சனையை நாங்கள் தீர்க்கலாம்னு நாங்கள் கருதவில்லை. அவ்வாறு நாங்கள் கருதியிருந்தவர் தந்தை செல்வா காலத்திலேயே தேர்தல் மூலமாக நாங்கள் இந்த பிரச்சனைகளை தீர்த்திருக்கலாம். எனவே தேர்தல் மூலமாக நாங்கள் இதை தீர்க்க முடியாது. அதன் காரணமாகத்தான் அதே நேரத்திலும் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு அரங்கம் இல்லாத காரணத்தால் there was no forum, or still there is no forum either internally or internationally, சர்வதேச ரீதியாகவோ உட்கிரையாகவோ ஒரு ஃபோரம் இல்லாத காரணத்தினால்தான் ஆயுத போராட்டத்தின் மூலமாக நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சித்தோம். இன்றைக்கு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட நிலையில் நாங்கள் ஒரு புதிய காலத்தில் நிற்கின்றோம். இதில் நான் இன்னொன்றை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் வடமாகாண சபை தேர்தல் தொடர்பாகவும் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் நிலப்பாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதிலும் நாங்கள் கூறியிருந்தோம், இந்த வடமாகாண சபை மூலமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வோ அல்லது ஒரு இடைக்கால தீர்வோ அங்கு எடுக்க முடியாது. ஆனால் இந்த தேர்தலை நாங்கள் ஒரு களமாக ஒரு கருவியாக எங்களுடைய போராட்டத்தை எடுத்துச் செல்வதற்காக பாவிக்க வேண்டும் என்பதால் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் நிலப்பாடு. அதே இன்னொன்றையும் கூற வைக்க விரும்புகின்றேன். இந்த தேர்தல்கள் யாவும் நடைபெறுவது இலங்கை அரசியலம் 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டம், அந்த 78ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அதற்கு கீழ் நடத்தப்படுகின்ற தேர்தலால் ஒரு லெஜிட்டிமசியும் தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலுக்கு இல்லை. ஆனால் இந்த தேர்தல்களில் நாங்கள் பங்கு பெற்ற வேண்டும். இந்த தேர்தல்களை ஒரு களமாக பாவிக்க வேண்டும், ஒரு கருவியாக பாவிக்க வேண்டும். எங்களுடைய கோட்பாடுகளுடைய அரசியல்
எங்களுடைய அரசியல் தீர்வுகளை முன்னெடுத்து செல்வதற்கு இதை பாவிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூறியிருந்தோம், இந்த கோட்பாடுகளை கடைப்பிடிப்பவர்களை நீங்கள் தெரிவு செய்யுங்கள் என்று. அதன் அடிப்படையில் மக்கள் இன்றைக்கு தமிழர் டிஎன்ஏ தமிழ் தேசிய கூட்டமைப்பை தெரிவு செய்திருக்கின்றார்கள். இந்த டிஎன்ஏயினுடைய தெரிவு அதற்கு அப்பால் அவர்கள் சர்வதேச ரீதியாக வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், நீங்கள் பேசுகின்ற காலம், நாங்கள் 72ஆம் ஆண்டு, அதற்கு பிற்பாடு தந்தை செல்வா காலம், அமிர்தலிங்கம் காலம், பிறகு தலைவர் பிரபாகரன் காலம் என்ற அந்த காலங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த காலப்பகுதியிலே சர்வதேசத்தினுடைய ஒரு கவனம் இலங்கை பால் திரும்பப்பட்டிருக்கிறதா? அதாவது நீங்கள் பாருங்கள், தேர்தல் முடிந்த பிற்பாடு டோனி பிளேயர் அங்கே சென்றிருக்கின்றார், அமெரிக்காவிலிருந்து முக்கிய அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள். ஆனபடியால் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது. தொடர்ந்தும் இலங்கையிலே நடந்த அரசியல் ஒப்பந்தங்கள், தமிழ் தலைமைக்கும் சிங்கள அரசுக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கிழித்தறியப்பட்டது. அந்த அனுபவம் எங்களுக்கு ஒரு கசப்பானதாகவும் ஏமாற்றமானதாக இருக்கின்ற காரணத்தினால் இலங்கையின் மீதுள்ள ஜனநாயகத்தின் ஊடாக அல்லது பாராளுமன்ற தேர்தல் மூலமாக ஒரு தீர்வை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை தமிழ் மக்களுக்கு இல்லாமலே போயிருந்தது. ஆனால் இப்பொழுது சர்வதேசத்தினுடைய தலையீடு அந்த நம்பிக்கையை மீள கொண்டிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இப்பொழுது இருக்கிறது. அதாவது அமெரிக்காவினுடைய தலையீடு, பிரித்தானியாவினுடைய தலையீடு போன்றவைகள் எங்களுக்கு அந்த தொடர்பை மீள கொண்டிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது வட்டுக்கோட்டை தீர்மானமும் சரி அல்லது திம்பு கோட்பாடுகளும் சரி, எந்த அளவுக்கு இந்த காலத்திலே அதுக்கு ஒரு வேலிடிட்டி இருப்பதாக நீங்கள் கருதுகின்றீர்கள்? நீங்கள் தற்சமயம் இலங்கை தொடர்பாக சர்வதேசத்தின் கவனம் இருப்பது அது உண்மை, அதில் மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் அந்த கவனம் ஏன் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் உற்று பார்க்க வேண்டும். நான் அடிக்கடி கூறுவது, அண்மையில் திரும்ப கூறியிருக்கிறேன், அதாவது அமெரிக்கா புத்திஜீவிகள், அமெரிக்காவில் உள்ள பூகோள அரசியல் ஆய்வாளர்கள், அதில் குறிப்பாக சொல்ல போனால் ரோபர்ட் கெப்லான் என்றவர், அவர் ஒரு புத்தகம் கடந்த வருடம் வெளியிருந்தார், மொன்சூன் என்ற ஒரு புத்தகம் வெளியிருந்தார். அந்த மொன்சூனில் அவருடைய அந்த புத்தகத்தினுடைய கரு என்னவென்றால் 21ஆம் நூற்றாண்டின் முதுகெலும்பு இந்து சமுத்திரம். அதுதான் அங்கே கரு, அந்த புத்தகத்தின் கரு. இன்றைக்கு இந்து சமுத்திரம் தான் இன்றைக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசமாக இன்றைக்கு வருகின்றது சர்வதேச ரீதியில். நீங்கள் ஒபாமாவினுடைய அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமாவுடைய 2 முக்கிய வேலைத்திட்டங்களை எடுத்தால், ஒன்று பிவட் டு ஏசியா ஆசியாவை நோக்கி என்றும், அடுத்ததாக ஆசியா பசிபிக் பிராந்தியத்துக்கான வணிக ட்ரேட் பேக்ட் என்றும் ஒபாமாவுடைய மிகப்பெரிய அந்த ஃபாரின் பாலிசியில் அது 2 தான் ஈரான் டீலோட சேர்த்து இது 2 தான் மிகவும் ஒரு முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இது என்னத்தை கருதப்படுகின்றன? இன்றைக்கு ஆசியாவில் இந்து சமுத்திரத்தில் இன்றைக்கு வல்லரசுகள், இன்றைக்கு பெரிய நாடுகள் மிகவும் கவனம் செலுத்துகின்றன என கடல் போக்குவரத்து பாதை தொடர்பாக. அப்ப அந்த பிரதேசத்தில் நாங்கள் இருக்கின்றோம், கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு சர்வதேசங்களுடைய கவனம் அங்கு இருக்கின்றதை ஒழிய மற்றும்படி என்ன பொறுத்த மட்டில் தமிழ் மக்களுக்காக என்று சொல்லி சர்வதேசம் இன்றைக்கு அங்கு வருவதில்லை. சர்வதேசம் ஏன் வர வேண்டும்? இன்றைக்கு உலகத்தில் ஆப்பிரிக்காவில் ஒவ்வொரு நாளும் மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விட நாங்கள் என்ன உயர்ந்தவர்களா? ஏன் எங்களுக்காக வர வேண்டும்? அப்ப இதுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு சர்வதேச கவனம் அங்கு இருப்பதற்கு காரணம், அங்கு பூகோள எங்களுடைய பிரதேசம் இருப்பது ஒரு பூகோள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசத்தில் இருக்கிறது. அப்ப அது நாங்கள் இப்படியும் பார்க்க வேணும். அப்ப எங்களுக்கு அது ஒரு பலத்தை தருகின்றது. நாங்கள் அந்த ஒரு பிரதேசத்தில் இருக்கிறோம். அந்த பிரதேசத்தில் இருக்கிற நாங்கள் எவ்வாறு அந்த பிரதேசத்தை எங்களுடைய போராட்டத்துக்கு, எங்களுடைய அரசியல் முன்னெடுப்புக்கு பாவிக்கலாம் என்பதை பற்றி நாங்கள், எங்களுடைய மக்கள், எங்களுடைய தாயக தலைவர்களும் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் தான் நான் இதை பார்க்கின்றேன் ஒழிய மற்றும்படி தமிழ் மக்களுக்கு இடையில் ஒப்பந்தம் வைந்து அந்த ஒப்பந்தத்தை சீராக்க வேண்டும் என்று அப்படி பார்த்தால் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் என்ன நடந்தது? இந்தியா வந்தது. எங்கட தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் ரணிலுக்கும் நடந்த ஒப்பந்தம் 5 நாடுகள் அதில் இருந்தன. 5 நாடுகள் இருந்தும் இன்றைக்கு அந்த ஒப்பந்தம் முறியடிக்கப்பட்டு, போர் நிறுத்தம் மீறப்பட்டு, எத்தனையோ மக்கள் கொல்லப்பட்ட பொழுது இந்த 5 நாடுகள் என்ன செய்தன? எனவே புதிதாக ஒன்றும் உலகம் தமிழ் மக்களுக்கு கருணை கொண்டு வந்ததாக நாங்கள் அப்படி ஒரு தப்பு கணக்கு போட்டோம் என்றால் அது எங்களுடைய போராட்டத்தை எடுத்துச் செல்வதற்கு உதவியாக இருக்கும் என நான் கருதுகிறேன்.
பிரதமர் உருத்ரா, இந்த இதில் இன்னொரு முக்கியமான விடயம், சர்வதேசத்தினுடைய தலையீடு அல்லது சர்வதேசத்தினுடைய அனுசரணை இலங்கை பால் வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் புலம்பெயர் தமிழர்களுடைய இந்த போர்க்குற்றம் தொடர்பான போராட்டம் ஐக்கிய நாடுகள் சபையை நோக்கியதாக இருந்தது. அதே நேரம் தாயகத்தில் இருந்த அரசியல் தலைமைகளும் கூட அந்த வேலை திட்டத்தில் இருந்தார்கள். புலம்பெயர் தமிழர்கள் ஒவ்வொரு ஜெனீவா தொடர்பான சகல விடயங்களிலுமே மிக அக்கறையாக பல காரியங்களை செய்திருந்தார்கள். அதன் காரணமாக சர்வதேசத்தின் ஊடாக ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு தீர்மானங்கள், அறிக்கைகள் என்று பல விடயங்கள் 2010ஆம் ஆண்டிலிருந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இலங்கை பேசுபொருளாக ஐக்கிய நாடுகள் சபையிலே அதிகப்படியாக இலங்கை இருக்கின்ற சூழ்நிலை. ஆனால் இந்த அண்மை காலத்திலே இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிற்பாடு புலம்பெயர் தமிழர்களும் இலங்கையில் இருக்கின்ற கணிசமானவர்களும் நீங்கள் கூட நாடு கடந்த அரசு கூட ஒரு மிக பிரமாண்டமான கையெழுத்து போராட்டம், சர்வதேச சுயாதீன விசாரணை தேவை என்ற தொடர்பாக உலகம் பூராகவே நீங்கள் 1 மில்லியனுக்கு மேற்பட்ட கையெழுத்துக்களை பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அந்த மெண்டேட் இருக்கிறது. அப்படியான ஒரு தீர்மானங்களையும் வேலைத்திட்டங்களை முன்வைத்து நகர்ந்த பொழுதும் கூட உள்ளக விசாரணை என்ற விடயங்களிலே இன்றைக்கு அமெரிக்கா கூட அது தொடர்பாக அறிக்கை விட்டிருக்கிறது. தமிழ் தலைமை கூட அப்படியான விடயங்களை அனுசரிப்பது போன்ற ஒரு பாவனை கூட இருக்கிறது. அப்போ உள்ளக விசாரணை என்று அமெரிக்கா உட்பட்ட நாடுகள் முடிவெடுத்தால் நாடு கடந்த தமிழ் அரசாங்கங்களோ அல்லது வேறு அமைப்புகளோ என்ன செய்ய முடியும்? இதுதான் நாங்கள் இப்போ இந்த இவ்வாறான ஒரு நிலைமை வரும் என்று நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தோம். இது ஒன்றும் புதிதாக நேற்றைக்கு அமெரிக்காவுடைய தீர்மானமோ அல்லது அந்த வந்த செய்திகளை பற்றி பார்த்து நாங்கள் ஒன்றும் நான் உண்மையில் ஆச்சரியப்படவில்லை. இப்போ நீங்கள் எங்களுடைய நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் அறிக்கைகளை தொடர்ச்சியாக வாசித்திருந்தால் நாங்கள் இந்த கையெழுத்து மில்லியன் கையெழுத்து தொடர்பாக அந்த மில்லியன் என்று எட்டியவுடன் நாங்கள் விட்ட அந்த அறிக்கை நாங்கள் தெளிவாக கூடியிருக்கிறோம். நாங்கள் இதை ஏன் தொடங்கினாங்கள் என்றால் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இப்படியான ஒரு நிலைமை வரும். எனவே அதை கவுண்ட் அவுட் பண்றதுக்காகத்தான் நாங்கள் இதை தொடங்கி இருக்கின்றோம். இது நாங்கள் எதிர்பார்த்தோம். இது மட்டும் இது முதல் தரம் நடப்பதாகவும் நாங்கள் கருத தேவையில்லை. நீங்கள் வரலாற்றை பார்த்தால், வரலாற்று 1ஆம் உலக யுத்தம் 2ஆம் உலக யுத்தத்தை பார்த்தால், உதாரணத்தை கொண்டு சொன்னால் நீங்கள் நியூரம்பர்க் ட்ரைபுனல், நியூரம்பர்க் ஜெர்மன் அந்த ஹிட்லருக்கு எதிரான அந்த விசாரணைகள் நடைபெற்றன. ஆனால் அதே சமயம் டோக்கியோ ட்ரைபுனல் என்று ஜப்பான் குற்ற வீரர்கள் தொடர்பான விசாரணையில் ஜப்பான் எம்பரரை ஹெட் ஆஃப் ஸ்டேட்டை அவர்கள் அந்த நேரத்தில் அவருக்கு எதிராக இதை கொண்டு வரதுக்கு அவருக்கு எதிரான விசாரணை கொண்டு வரப்படவில்லை. அது கொண்டு வரப்படாமைக்கான முக்கிய காரணம் அந்த நேரத்தில் அமெரிக்கா அங்கு ஆசியா பசிபிக்கில் அங்கு ஒரு உறவை வளர்க்க வேண்டும், ஜப்பானை புலப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தால் அவர்கள் அந்த சில ஜப்பான் அரசனையும் சில அதிகாரிகளுக்கு எதிரான விசாரணைகள் கொண்டு வரப்படவில்லை. அப்ப இதெல்லாம் இதொன்னும் புதுசாக நாங்கள் இதை பார்த்து நாங்கள் யோசி, இதெல்லாம் வரலாற்றில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா என்ன வித்தியாசம் என்றால் தற்சமயம் உலக ஒழுங்கில் இன்டர்நேஷனல் சிவில் சொசைட்டி தனி நபர்கள் எங்களால் அந்த அழுத்தங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் இந்திய அரசாங்கத்தின் நிலப்பாட்டை மாற்றியது தமிழக மக்கள். ஈவன் எங்களோட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் அவர் அடிக்கடி கூட்டங்களில் கூறுவார், நாங்கள் கூறுகின்ற இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்பது நாடுகளால் முன்வைக்கப்படவில்லை. நாடுகள் அதை உருவாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். 60 பேர் சேர்ந்துதான் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் உருவாக்குவதற்கு முயற்சித்தார்கள். அதில் எங்களோட தற்போதைய ஹை கமிஷனர் ஒருவர். இன்றைக்கு அது உலக நாடுகளின் எதிர்ப்புக்கு மத்தியிலும், பலமிக்க நாடுகளின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் இன்றைக்கு அது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இன்றைக்கு வந்துவிட்டது. எனவே எங்களுடைய இது மக்களை நாங்கள் அணிதிரட்டுவதன் மூலம், உலக மக்களை அணிதிரட்டுவதன் மூலம், குறிப்பாக உலக தமிழ் மக்களை அணிதிரட்டுவதன் மூலம் நாங்கள் இந்த மாற்றங்கள் இதெல்லாம் கொண்டு வரலாம். நாங்கள் எங்கள் அறிக்கையிலும் கூறுவது போல, அதாவது எங்களுடைய நிலப்பாடு நாடுகள், அந்தந்த நாட்டு மக்களுடைய கருத்துக்களையே பிரதிபலிக்க வேண்டுமே ஒழிய அங்கே இருக்கின்ற அதிகாரிகளோ இல்லாட்டி அரசியல்வாதிகளோ அது என்ன செய்ய அவருடைய கருத்துக்களை பிரதிபலிப்பதாக அமையக்கூடாது. அந்த அடிப்படை இது கூட அந்த தமிழகத்தில் இந்தியாவுடைய நிலப்பாட்டை மாற்றிய சமயம் அந்த நேரத்தில்
இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சராக இருந்தவர் பினான்சியல் டைம்ஸுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல கூறியிருந்தார், தங்களால் இப்பொழுது தாங்கள் நினைத்தபடி தாங்கள் வெளிவிவகார கொள்கையை செய்ய முடியாமல் இருக்கிறது என்றால் மக்கள் கூட இதற்கு தங்களுடைய இன்புட்டை கொடுக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஒரு 1.3 மில்லியன் இதை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இப்போ உதாரணமா நேற்றைக்கு இந்த அமெரிக்காவுடைய இந்த இது வந்தவுடன் நான் சில சட்ட பேராசிரியர்களும் சில முன்னை நாள் ஐக்கிய நாடுகள் ப்ரொசிக்யூட்டர்ஸ் சில பேரையும் தொடர்பு கொண்டு இதை பற்றி கேட்டபொழுது இதுக்கு என்ன மாதிரியே நாங்கள் கவுண்டர் பண்ணலாம் என்று கேட்டபொழுது அவர்கள் உடனடியாக எனக்கு அனுப்பின ஒரு வந்து யூ காட் 1.3 மில்லியன் சிக்னேச்சர்ஸ். 1.3 மில்லியன் மக்கள் எங்களுக்கு பின்னால் நிற்கின்றார்கள். இன்றைக்கு எந்த ஒரு அரசாங்கமும் ஜனநாயகத்தை நாங்கள் ப்ரொமோட்டிங் டெமோக்ரஸி என்று கதைக்கின்ற நாடுகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற பதில் மக்கள் தங்களுடைய விருப்பத்தை காட்டி இருக்கின்றார்கள். எனவே அதனை விடுத்து ஒரு விடயத்தை கொண்டு வருவதானால் அது வந்து ஜனநாயகத்துக்கு புறம்பானது. எனவே அதுக்கு எந்த லெஜிட்டிமசியும் இருக்காது என்பதுதான் எங்களுடைய கருத்து. அடுத்து இன்னொரு விடயத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நேற்று ரணில் விக்ரமசிங்கா ஒரு இதில் கூறியிருந்தார், அதாவது that's a consensus. ஹிந்து கடித்த பத்திரிகையில் கூறியிருந்தது that's a consensus for domestic investigation என்று. தாயகத்தில் 100,000 மக்கள் கையெழுத்து போட்டு இருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷனை கேட்டு. 100,000க்கும் மேற்பட்ட மக்கள் எங்க அந்த கன்சென்சஸ் அவர் கேட்டார் என்பதுதான் கேள்வி. எனவே நாங்கள் வெளிப்பாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக இதை மாற்றலாம். தற்போதைய சர்வதேச சூழல் இதற்கு இடமளிக்கிறது. இதனால் இன்னொரு கருத்தை மிக முக்கியமாக நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். இப்ப நாங்கள் சர்வதேச விசாரணை கேட்பதற்கான மிக முக்கிய காரணம் கொண்டு வந்த ஆட்கள் பலர் கருதுவது ஸ்ரீலங்காவில் நடப்பது நீதியாக நடக்காது, அங்கே எல்லாம் ஊழல் நடக்கும் என்று. அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் என்ன பொறுத்த மட்டும் அதெல்லாம் செகண்டரி இஷ்யூஸ். இதில் மிக முக்கியமான இது என்னவென்றால் இந்த இனப்படுகொலையை செய்தது ஸ்டேட், ஸ்ரீலங்கா அரசு இதை செய்தது. செப்டம்பர் 2008 ஐக்கிய நாடுகள் சபை அலுவலர்களை அந்த நிறுவனங்களை வெளியேற்றி வெளிநாட்டவர்களை வெளியேற்றி சாட்சியம் இல்லாத இன அழிப்பை செப்டம்பர் 2008 இங்கு ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்டது. இதில் சிறிசேனாவும் இருக்கின்றார். இவர்கள் மேற்கொண்ட அதனைவேதான் நாங்கள் கூறுகின்றோம், இது ஒரு ஸ்டேட்டால் செய்யப்பட்டது, அது ஒரு அரசால் செய்யப்பட்டது. எனவே அந்த அரசு இதனை விசாரிக்க முடியாது என்று இதனை நாங்கள் மட்டும் சொல்லல. எக்ஸ்பர்ட் பேனல் ரிப்போர்ட் கூறி ஒரு வரியை வாசிக்கின்றேன். UN expert panel report கூறுகின்றார்கள், accountability also requires official acknowledgement by the state of its role. எனவே ஒரு இனப்படுகொலையை மேற்கொண்ட அரசு தானே ஒரு நீதிபதியாக இருப்பது என்பது சட்டத்தின் அடிப்படை கோட்பாடு, சட்டத்தின் ஒரு பேசிக் பிரின்சிபல். அதாவது குற்றவாளி நீதிபதியாக இருக்கிறார். அப்ப ஸ்ரீலங்கா அரசு இன்றைக்கு குற்றவாளியா இருந்து கொண்டு என்னென்று அது ஒரு நீதிபதியா இருக்கலாம். இது இப்ப ஸ்ரீலங்கா அரசு தனியை செய்தாலும் சரி, இல்லாட்டி இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேஷன் செய்தாலும் என்ன, கொலாபரேஷன் செய்தாலும் என்ன, ஸ்ரீலங்கா அரசு செய்வதற்கு இந்த விதமான அடிப்படை சட்ட விதிகளுக்கு முரணானது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூறுகின்றோம் இது அனைத்துலக விசாரணை ஒன்றே மட்டும் வேணும் என்று. அடுத்து இதில் இப்ப நாங்கள் இப்ப இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட இனம், அதுக்கு ரெமீடியல் ஜஸ்டிஸ் பரிகார நீதி கேட்பதற்கு சட்டத்திலும் இடம் இருக்கிறது, தார்மீக கோட்பாடுகளிலும் இடம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஸ்ரீலங்கா அரசையே நாங்கள் ஒரு நீதிபதியாக விட்டால் நாங்கள் அதிலேயே அந்த ஸ்ரீலங்கா அரசு இனப்படுகொலை செய்தது என்றதுல உடனே நாங்கள் அதுல கோட்டையை விட்டுட்டோம். நாங்கள் அதை விசாரிக்க முதலேயே ஸ்ரீலங்கா அரசுக்கு விடுதலையை நாங்கள் கொடுக்கிறோம். ஏன்னா ஸ்ரீலங்கா அரசு விடுதலையை கொடுத்து நீங்கள் இதை விசாரிங்கன்னு கூறுகின்றோம் ஒரு குற்றவாளியை. அப்ப ஸ்ரீலங்கா அரசு இனப்படுகொலை செய்ததா இல்லையா என்பதை முதல் நாங்கள் அதற்கான விசாரணை வேண்டும். அந்த விசாரணை பெற முதலே நாங்களே அதை குழி தோண்டி புதைத்து ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் நெற்சான்று கொடுத்து இந்த ஆர்மி உறுப்பினர் 50 பேரையோ இந்த ஆர்மியை போர்க்குற்றம் செய்தார்களா என்று விசாரிங்கள் என்று நாங்கள் கொள்கின்றோம். இன்றைக்கு 50 இராணுவ அதிகாரிகளையோ 500 இராணுவ அதிகாரிகளையோ சிறையில போட்டால் அதனால தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இன்றைக்கு இந்த மாஸ் அட்ரோசிட்டிஸ் கிரிமினலைஸ் குற்றவியல் ஆக்கப்பட்டதுக்கு மிக ஆரம்பத்தில் இருந்த 19ஆம் நூற்றாண்டிலிருந்தே அதுக்கான 2 முக்கிய காரணங்கள். ஒன்று, நீதி கிடைக்க வேண்டும். அடுத்ததாக, இவ்வாறான அழிவுகள் இனியும் நடக்கக்கூடாது, ரெமீடியல் ஜஸ்டிஸ். இந்த 2 அடிப்படைக்காகத்தான் இந்த மனித உரிமை மீறல்கள் எல்லாம் கிரிமினல் குற்றங்களாக ஆக்கப்பட்டன. நாங்கள் அதை எல்லாத்தையும் விட்டு தனி ஒரு 50 பேரையோ 500 பேரையோ ஜெயிலுக்குள்ள போடுறதுல தான் எங்கள்ட இதெண்டா சொல்ல என்ன. அதால தமிழ் மக்களுக்கு நீதியும் கிடைக்காது, அவர்களுடைய எதிர்காலத்துக்கான அரசியல் தீர்வுக்கான ஒரு இதுவும் கிடையாது. இன்றைக்கு இதில் கிடைக்கின்ற நீதி இன்னொரு விதத்தில் மிக முக்கியம். நாளைக்கு எங்களுக்கு என்ன அரசியல் தீர்வு தேவை?
நாளைக்கு தமிழ் மக்கள் எவ்வாறு பாதுகாப்பாக வாழலாம், நாளைக்கு எவ்வாறு ஒரு இனப்படுகொலை நடக்காமல் இருக்கலாம் என்பதை தீர்மானிப்பதற்கு எங்களுக்கு இந்த விசாரணையில் நடந்த உண்மைகள் தேவை. இவை எல்லாவற்றையும் விடுத்து ஒரு 50 ஆர்மியையோ 500 ஆர்மியையோ நாங்கள் ஒரு இன்டர்நேஷனல் 2-3 எக்ஸ்பர்ட்ஸையும் கொண்டு வந்து ஜூரி பாக்ஸில் போட்டுட்டு நாங்கள் சிறைக்கு அனுப்புறதால என்னத்தை நாங்கள் சாதிக்க போகிறோம்? இதில் 100,000 இழந்த மக்களுக்கு என்னத்தை நாங்கள் பதிலை சொல்ல போகிறோம்? இந்த அண்மையில் நீங்கள் விட்ட அறிக்கையில் கூட இந்த தமிழ் மக்களுடைய நிரந்தர தீர்வு தொடர்பாக நீங்கள் பேசுகின்ற பொழுது தமிழ் மக்கள் சுதந்திரமாக ஒரு முடிவை எடுக்க முடியாத மாதிரி 6வது திருத்தச் சட்டம் தடையாக இருக்கிறது. அதாவது அதொரு விடயம். இரண்டாவதாக இன்னொரு விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இது நீங்கள் 2010ஆம் ஆண்டிலே இருந்து நாடு கடந்த தமிழ் அரசாங்க உருவாக்கத்திலே இருந்து நீங்கள் கூறி வந்த ஒரு 3 முக்கியமான விடயங்களிலே அது ஒன்று சர்வஜன வாக்கெடுப்பு. ஒரு UN ஸ்பான்சர்ட் ஒரு ரெஃபரண்டம் ஒன்றை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே வைத்துக்கொண்டு வருகின்றீர்கள். ஆனால் அந்த இப்போ உங்களுடைய ரெமேடியல் ஜஸ்டிஸ் என்ற விடயத்துக்கு வருகின்ற பொழுது அந்த UN ஸ்பான்சர்ட் எலெக்ஷனா அதன் மூலம் தமிழ் மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற வடிவமா நீங்கள் எதிர்பார்க்கின்ற ரெமெடி ஆக இருக்கிறது இந்த இந்த போர்க்குற்றம் அல்லது இனப்படுகொலை தொடர்பான விடயங்களிலே? நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும் ரெஃபரண்டமும் ரெமிடியல் ஜஸ்டிஸும் கம்ப்ளிமெண்டரி, இட்ஸ் நாட் கண்ட்ராடிக்ட், ஒன்றுக்கொண்டு முரணானவை அல்ல, ஒன்றை ஒன்று பலப்படுத்துவதான் நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ ஒன்று நாங்கள் இந்த 6வது அம்ச சட்டத்தை நாங்கள் இந்த அறிக்கையில கூறியிருக்கிறோம். இப்போ நாங்கள் 6வது இப்போ தனிநாடு கேட்பது என்பது மட்டும் இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு என்ன ஒரு இஷ்யூ, என்ன ஒரு அடிப்படையில் நாங்கள் ஒரு நிரந்தர தீர்வை நாங்கள் தமிழ் மக்கள் வாழலாம் என்பதை பற்றி இருந்து கதைக்கிறதுக்கு கூட முடியாமல் இருக்குது. அப்ப இது தனிநாடு என்றது இல்லை, இது ஒரு அடிப்படை பேச்சுரிமை, ஒரு கருத்துரிமை. அப்ப இதை நாங்கள் போன கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் TNA தலைவர்கள் இங்கு வரும்பொழுது நாங்கள் இவர்களிடம் கூறியிருக்கிறோம் திரும்ப தயவு செய்து இதனை ஒரு மனித உரிமை பிரச்சனையாக பாருங்கள், நாட் ஆஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ பட் ஆஸ் அ ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ, ஒரு அடிப்படை மனித உரிமை பார்த்து இதனை நீக்கும்படி தயவு செய்து அதற்கான வேலை திட்டத்தில் ஈடுபடுங்கள் என்று அண்மையில் நான் அந்த கூட்டத்துக்கு போயில வடமாகாண முதலமைச்சர் கூறியதாக கேள்விப்பட்டேன். அவர் கூறியிருந்தால் அதனை புலத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களால் அதனை செய்ய வேண்டும் என்று. எனவே நாங்கள் அடுத்ததாக அதனை செய்ய வேண்டும். எனவே 6வது அம்ச சட்ட திருத்தம் இருக்கும் வரைக்கும் ஒரு சிங்களம் ஒரு சின்ன ஒரு வட்டத்தை போட்டுட்டு எங்களை அதுக்குள்ள ஓட விட்டுருக்கு, நாங்கள் அதுக்குள்ள ஓடிக்கொண்டு நின்று கொண்டு இருக்கிறோம், இதுக்கெல்லாம் எங்களை தீர்வு கொண்டு சொல்லுவோம். அந்த வட்டத்தை உடைச்சு போற அளவுக்கான தார்மீக தைரியம் ஒரு துணிவோடு நாங்கள் செயல்பட வேண்டும். நாங்கள் வெகு விரைவில் அதற்கான சில நடவடிக்கைகளை சர்வதேச ரீதி. ஆனால் அண்மையில் நடந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கின்ற பொழுது ஓரளவுக்கு உள்ளக விசாரணையையும் சர்வதேச நிபுணர்களுடைய அனுசரணையுடன் உள்ளக விசாரணை நடத்துவதற்கு தமிழர் தலைமை தயாராக இருக்கின்றது போல ஒரு நிலைப்பாடு இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். அதே தலைமையைத்தான் தமிழ் மக்கள் ஏகோபித்த விதமாக தெரிவு செய்திருக்கின்றார்கள். அதுக்கு பதிலாக அவர்களுக்கு கஜேந்திரகுமாரனுடைய தமிழ் மக்கள் தேசிய முன்னணி அதற்கு பதிலானதாக இருந்தது. அது இன்னும் தின்பு கோட்பாடோ அல்லது வட்டுக்கோட்டை தீர்மானம் தொடர்பாக மிக இறுக்கமான கோட்பாட்டு சிந்தனை உடையவர்களாக இருந்தாலும் அவர்களை தமிழ் மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். அப்போ தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடும் அவர்கள் தற்பொழுது தமிழ் மக்களுக்கு கொண்டு வருகின்ற அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களிலே அவர்கள் அக்கறை உள்ளவர்களாக ஆதரவுள்ளவர்களாக இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. இரண்டாவதாக சர்வதேச தளத்திலே தமிழ் மக்கள் நீங்கள் குறிப்பிட்ட அந்த இந்த ரெமிடியல் ஜஸ்டிஸை கொண்டு வருவதற்கோ அல்லது இன்டர்நேஷனல் இன்குவரியை கொண்டு வருவதற்கோ அல்லது UN ஸ்பான்சர்ட் ரெஃபரண்டத்தை கொண்டு வருவதற்கோ புலம்பெயர் தமிழர்களிடம் ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கு இப்போவும் அந்த வலு இருக்கிறதா? நீங்கள் அந்த கையெழுத்து விடயத்திலே 1 மில்லியனை தாண்டி விட்டது, குறிப்பாக இந்தியாவிலே தான் கூடுதலாக அது வந்திருந்தது. இது எவ்வளவுக்கு சாத்தியமாகும்? இந்த சாத்தியத்தை பற்றிய சிந்தனையில்தான் சாத்தியமாகக்கூடிய விடயங்களில் கவனம் செலுத்தலாம் என்று TNA இருப்பதாக கருதுகின்றார்கள். உங்களுடைய பார்வை இது எப்படி இருக்கின்றது? இதில் முதலில் ஒரு திருத்தம் நான் நினைக்கிறேன், நீங்கள் கூறியதில் ஒரு சில திருத்தம் செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதாவது TNA-னுடைய மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தால் மேனிஃபெஸ்டோவில் எந்த ஒரு இடத்திலையும் அவர்கள் உள்ளக விசாரணையை சொல்லவில்லை.
எந்த ஒரு இடத்திலையும் சொல்லவில்லை. அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், கமிஷனர் என்ன ஒரு ரெக்கமெண்டேஷனை போடுகின்றாரோ அந்த ரெக்கமெண்டேஷன் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்கள் அப்படி சொன்னதும் அங்கு பல குரல்கள் அங்கு எழுப்பப்பட்டன. அதாவது நீங்கள் சர்வதேச விசாரணையை கைவிட்டு விட்டீர்களா? அப்பொழுது பல டிஎன்ஏ உறுப்பினர்கள், குறிப்பாக மாவே சேனாராஜா அவர்கள் போன்றவர்கள் கூட்டங்களில் திரும்ப திரும்ப கூறியவர்கள் சர்வதேச விசாரணை என்று. எனவே உங்களுடைய இந்த கேள்வியின் இந்த பிரமிஸ் அது ஒரு தப்பான கருத்தை கொடுக்கின்றது. அதாவது கூட்டணி டிஎன்ஏ உள்ளக விசாரணையை மக்கள் முன் வைத்து மக்கள் அதற்கு ஆணை வழங்கி விட்டார்கள் என்பது என்ன பொறுத்த மட்டும் அது உண்மைக்கு ஒரு மாறான ஒரு கருத்து. கூட்டணி டிஎன்ஏ எந்த ஒரு இடத்திலே மேனிஃபெஸ்டோ என்றாலும் சரி, பரப்புரையில் என்றாலும் சரி, உள்ளக விசாரணையை கூறவில்லை. அவர்கள் பரப்புரையில் திரும்ப திரும்ப கூறியது சர்வதேச விசாரணையைத்தான் அவர்கள் கூறினார்கள். எனவே அவர்களுக்கு மெண்டேட் கிடைக்கவில்லை. அப்படி பார்த்தா இப்ப நாங்கள் 100,000 ஜனம் எங்களுக்கு டிஜிடிக்கு போட்டிருக்கு சர்வதேச விசாரணைக்கு வெளிப்படையாக எந்த விதமான வேகாகவும் போட இல்லாது. நாங்கள் அதுல திட்ட தெளிவாச்சு போட்டிருக்கோம். உள்ளக விசாரணையும் சரி வராது, கலப்பு பொறிமுறை ஹைபிரிட் மெக்கானிசம் சரி வராது. சர்வதேச விசாரணை 100,000க்கு மேற்பட்ட மக்கள் டிஜிடிக்கு அந்த மெண்டேட்டை தந்திருக்கிறார். எனவே டிஎன்ஏக்கு அந்த மெண்டேட் தந்து என்பது என்ன பொறுத்த மட்டும் அது ஒரு ஃபேக்சுவலி இஸ் நாட் கரெக்ட். இல்லை, நான் தேர்தல் அறிக்கையிலும் பிரச்சாரத்திலும் உங்களோட அறிக்கையில் கூட நீங்கள் நேற்றைய தினம் வெளியிட்ட அறிக்கையில் கூட டிஎன்ஏ சுயாட்சி தொடர்பாக, திம்பு கோட்பாடு தொடர்பாகவும், சர்வதேச விசாரணை தொடர்பாகவும் தேர்தல் அறிக்கையிலும் பிரச்சாரத்திலும் அவர்கள் அதை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு பிற்பாடு அவர்களுடைய சில தலைவர்களுடைய பேச்சுக்களிலே அது சர்வதேச விசாரணை என்பது வேறு விதமாக பார்க்கப்படுகின்றது என்பதாக கருத இடம் உண்டு. இல்லை, எங்களுடைய அறிக்கையில் நாங்கள் அதற்கு சுட்டி காட்டியிருக்கிறோம். அதாவது திம்பு கோட்பாடு தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய தேர்தல் விண்ணப்பத்தில் வெளிப்படையாக அதை போட்டிருக்கிறார்கள். ஆனால் விசாரணை சம்பந்தமாக நாங்கள் அதில் என்ன சுட்டி காட்டியிருக்கோம் என்றால், தெளிவான நிலப்பாட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வைக்கவில்லை. அவர்களுடைய மேனிஃபெஸ்டோவில் வைக்கவில்லை. ஆனால் பிரச்சாரத்தில் வைத்தார்கள் சர்வதேச விசாரணை என்று. எனக்கு தெரிந்த மட்டில் எந்த ஒரு தலைவரும் உள்ளக விசாரணை என்றோ இல்லாட்டி உள்ளக விசாரணை சர்வதேச பங்களிப்பினரோடு எந்த ஒரு தலைவரும் பேசியதாக நான் படிக்கவில்லை பத்திரிகை. நான் படித்த பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்கள் அனைவரும் சர்வதேச விசாரணை வேண்டும் என்றுதான் அவர்கள் பரப்புரை செய்தார்கள். நல்லது. பிரதமர் நீங்கள் கூட உங்களுடைய அந்த டிஎன்ஏக்கு உங்களுடைய வாழ்த்து செய்தி ஒரு மிக முக்கியமானதாக இருந்தது. இப்பொழுது டிஎன்ஏக்கு சார்பான சில கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கின்றீர்கள். அவர்களை டிஃபெண்ட் பண்ணுற விதமாக ஒரு சட்டத்திரணி மாதிரி நீங்கள் இந்த சில முக்கியமான கருத்துக்களை முன்வைத்தீர்கள். அவர்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்ன இருந்தது, பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்கள், ஆனபடியால் அவர்கள் சர்வதேச விசாரணையை நிராகரிக்கவில்லை, உள்ளக விசாரணையை தேடவில்லை என்பதை நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். இது ஒரு முக்கியமான கவனிக்கக்கூடிய ஒரு விடயம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய அறிக்கையின் இறுதி பகுதியிலே நீங்கள் டிஎன்ஏயுடன் அவர்களுடன் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாகவும், ஆனால் அறிக்கையின் நடுப்பகுதியிலேயே சில முக்கியமான கோட்பாடுகளை நீங்கள் வரையறுத்து, அதாவது தந்தை செல்வா காலத்துக்கு பிற்பாடு வட்டுக்கோட்டை தீர்மானம், திம்பு தீர்மானம், நோர்வே தீர்மானம், இவை அனைத்தையும் நீங்கள் உள்ளடக்கிய சில கருத்துக்களை முன்வைத்து பிற்பாடும் கூட நீங்கள் டிஎன்ஏயுடன் தொடர்ந்து வேலை செய்ய முடியும் என்ற ஒரு கருத்தை கூட முன்வைத்திருக்கின்றீர்கள். ஆனால் இந்த டிஎன்ஏ நீங்கள் சொன்னது போல, நீங்கள் குறிப்பிட்டது போல சிங்கள அரசு 6வது திருத்தச் சட்டம் என்ற ஒரு அணைக்கட்டை போட்டுவிட்டு அதற்குள்ளே எங்கள் எல்லாரையும் ஓட விட்டிருக்கிறது என்ற ஒரு விடயத்தை சொன்னீர்கள். அங்கே வாழுகின்ற மக்களுடைய இன்றைக்கு அவர்களுடைய இயல்பு நிலை வாழ்க்கை, சாதாரணமான பொருளாதார மேம்பாடு, தன்னுடைய வேலை வாய்ப்புகள், இவை அனைத்தையுமே அவர்கள் அடைகின்ற பொழுது தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக கூறு போடுவது ஒரு யதார்த்தமாக இருக்காது என்றது. ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே எல்லா வசதிகளையும் எல்லா உரிமைகளையும் எமது மக்கள் பெறுவார்களா இருந்தால் அந்த மாதிரியான ஒரு தேவை இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு விவாதம் முன்வைக்கப்படுகின்றது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை சொல்லுகின்றார்கள். தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களை தனியே ஏமாற்றினது. ஆனால் இப்பொழுது அந்த ஏமாற்றத்தை செய்ய முடியாத நிலையில் சர்வதேச இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதாக பேசுகின்றார்கள். அப்போ நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் இந்த சர்வதேசத்தை நோக்கின ஒரு பிரச்சாரத்தில் நீங்கள் ரெஃபரண்டத்தை பற்றி, சர்வஜன வாக்கெடுப்பை பற்றி பிரச்சாரம் செய்கிறீர்கள். இரண்டாவதாக
போர்க்குற்ற விசாரணை சர்வதேச விசாரணை வேணும் என்றதை பிரச்சாரப்படுத்துகிறீர்கள். இன்னொரு விடயத்தை நீங்கள் பிரச்சாரப்படுத்துகிறீர்கள், ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம். தமிழ் மக்களுடைய தேசிய வளங்களும் தேசிய உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கான ஒரு பொறுமுறை வேணும் என்றதை நீங்கள் பிரச்சாரப்படுத்துகின்றீர்கள். இதற்கு மேலாக சர்வதேசத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது அல்லவா? தொடர்ச்சியாக சிங்கள அரசாங்கம் வரலாற்று ரீதியாக தமிழ் தலைவர்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் மீறப்பட்டன, ஆனபடியால் சிங்கள தலைமையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை நாங்கள் மீள சர்வதேசத்துக்கு தெளிவாக சொல்ல வேண்டிய பொறுப்பு புலம்பெயர்ந்த அமைப்புகள், குறிப்பாக நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் போன்றவை இருக்கின்றது அல்லவா? இல்ல இதுல திரும்ப நான் இன்னொன்று வலியுறுத்த விரும்புகிறேன். இப்ப சிங்கள தலைமையில நம்பிக்கையான தலைமையோ உண்மையான தலைமையோ என்பது பிரச்சனை இல்லை. நான் அதை பெருசாக நான் உண்மையா பார்க்கல. பண்டாநாயக்கா வந்தது, மைத்ரி வருது, சந்திரிகா வந்தது, சந்திரிகா செம்மணியை செய்தா, அப்புறம் இன்றைக்கு மத தெரேசா மாதிரி இருக்கிறா, இதுகள் பிரச்சனை இல்லை. ஐ திங்க் அங்க என்னத்தை ஃபண்டமெண்டலா பார்க்கணும், அந்த பொலிட்டி, த ஸ்ரீலங்கன் பொலிட்டி அண்ட் த ஸ்ரீலங்கன் ஸ்டேட் ஸ்ட்ரக்சர், அரச கட்டமைப்பு இருக்கின்ற அந்த அரச கட்டமைப்பும் இருக்கின்ற அந்த அரசுகளாலையும் நாங்கள் ஏதாவது உரிமைகளை பெற முடியுமா? எங்களுக்கு அதுக்களால செய்யறதுக்கான பேரம் பேசுகிற சக்தி இருக்குதா? இப்ப இன்றைக்கு இப்ப எம்மை பொறுத்த மட்டில் தந்தை செல்வாக காலத்திற்கு கூட தமிழ் மக்களுக்கு அந்த பேரம் பேசுற சக்தி எங்களுக்கு அங்க இருக்கவில்லை. அப்ப அதை கூட இந்த எக்ஸ்பர்ட் பேனல் ரிப்போர்ட்ல கூட, இந்த யூஎன் எக்ஸ்பர்ட் பேனல் ரிப்போர்ட், அது போர்க்குற்றத்துக்காக கொண்டு வரப்பட்ட அந்த ரிப்போர்ட்ல கூட அவர்கள் ஒரு வரியை போடுகிறார்கள், ஒன்கோயிங் எக்ஸ்க்ளூஷனரி பாலிசிஸ், அதாவது தமிழ் மக்களை அந்த அரசியல் நீரோடையிலிருந்து தள்ளுகின்ற பாலிசிஸ். இது பேஸ்ட் ஆன் எத்னிசிட்டி. இது நாங்கள் சொல்றது எக்ஸ்போர்ட் பேனல் ரிப்போர்ட் கூறியிருக்கிறாங்க. அப்ப அங்க எங்களுக்கு பேரம் பேசுற சக்தி இல்லை. அப்ப பேரம் பேசுற சக்தி என்ன என்றால், இப்ப நாங்கள் அப்படியெல்லாம் இப்ப நான் உங்களோட கருத்தின்படி சர்வதேசம் எங்களுக்கு அந்த கவுண்டர் அந்த வெயிட்டை அடிஷனல் வெயிட்டை சர்வதேசம் தருது, அதுபடியாக நாங்கள் அந்த பேரத்தை பேசலாம் என்று. ஆனால் இப்ப இந்த 8 மாதம் இந்த புதிய சிறிசேனாவுடைய ஆட்சி இந்த 8 மாதத்திலையும் அவ்வாறாக நடக்கவில்லை. மாறாக எதிர்மாறாகத்தான் போய்கொண்டிருக்கு. நாங்கள் ஒரு தனித்துவ இனம், நாங்கள் ஒரு பாரம்பரிய இனம், எங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது என்று நாங்கள் திம்பு கோட்பாட்டில இருந்து நாங்கள் பெருமையுடனும், இந்த பெருமையுடன் மட்டுமில்லை ஒரு இனத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமான ஐடென்டிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் திங். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது? சிறிசேனா பதவிக்கு வந்த முன்னர் உதாரணத்துக்கு சொல்ல போனா தமிழ் டயஸ்பரா என்று சொல்லிக் கொண்டு வந்த நாங்கள் இன்றைக்கு ஸ்ரீலங்கா டயஸ்பரா என்று சொல்ற அளவுக்கு வந்துட்டோம். அப்ப எங்களுடைய தனித்துவத்தை நாங்கள் இழந்து போறோம். இதுதான் நாங்கள் சர்வதேசம் இந்த 8 மாதம் தமிழ் மக்களுக்கு தந்த பலம் இதுதான். டிசப்பியர்ட் பெட்டி கதைச்சால் ஆயிரக்கணக்கானவர்கள் காணாம போனார்கள். ரணில் விக்ரமசிங்கா கூறுகின்றார்கள் அப்படி காணாம போனவர்கள் ஒருத்தரும் இல்லை, அவர்கள் அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கணும், இல்லாட்டி நாட்டை விட்டு போயிருக்கணும் என்று ஃபேக்சுவலி ஃபிளாட்லி ஹி இஸ் ரிஃப்யூசிங் இட். இப்போ சர்வதேசம் எங்களுடன் 8 மாதம் நின்று இதுதான் நாங்கள் காரணம். பிரதமர், நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் தொடர்பில் இருங்க.